ரிஷிகளுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வந்து பார்த்தோன்னா சிலைகள் இருக்குது. ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் ஒவ்வொரு சிலைகள் வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே. அப்படியே வந்து பார்த்தோன்னா வாங்க. இது தியானலிங்கம். உள்ளே வந்து பார்த்தோன்னா ஃபோன் அலோடு கிடையவே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தோன்னா வெளியே நின்று ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா எடுக்கிறீங்களே. ஃபோன் அலோடு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நிம்மதி. உள்ளே தியானம் பண்ணக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு இடம். அற்புதமான வந்து பார்த்தோன்னா இந்த மலைகளுக்கு நடுவில் அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருக்கோயில். ரொம்ப 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 சூப்பராக வந்து பார்த்தோன்னா இருக்குது. அப்படியே வாங்க. மச்சமுனி வந்து பார்த்தோன்னா தாத்தா, சித்தர் தாத்தா, மச்சமுனி வந்து பார்த்தோன்னா சித்தர் தாத்தா. இந்த மாதிரி ஒவ்வொரு வந்து பார்த்தோன்னா சித்தர் தாத்தாவுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா ஒரு சிலைகள் வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே. மச்சமுனி வந்து பார்த்தோன்னா சித்தர் தாத்தாவுடைய அருள் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் அங்கே பாருங்க பார்த்தோன்னா ஒரு கோயிலில் பாருங்க. மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் வந்து பார்த்தோன்னா புத்துக்கு பின்னால் வந்து பார்த்தோன்னா வீற்றிருக்காரு. புத்து பின்னால் வந்து பார்த்தோன்னா இருக்கு பாருங்க. புத்துக்கு வந்து பார்த்தோன்னா புத்தோடு சேர்த்து வந்து பார்த்தோன்னா வீற்றிருக்காரு. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இவர் நம்ம சுவாமி விவேகானந்தரில் வந்து பார்த்தோன்னா இருந்து திருவள்ளுவர் முதற்கொண்டு வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா வச்சுருக்காங்களே. அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருக்கோயில். அவசியம் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் வாங்க. இன்றைக்கி ரொம்ப விசேஷமான செவ்வாய் பெயர்ச்சியும் வந்து பார்த்தோன்னா கூட. இந்த செவ்வாய் பெயர்ச்சி நன்னாளில் இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை வந்து எனக்கு என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் உருவாக்கி கொடுத்தது. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு வந்து பார்த்தோன்னா ஆனந்தம், அவ்வளோ திருப்தி. எண்ணற்ற போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வந்து பார்த்தோன்னா நெருக்கடிகள், பணம் நெருக்கடி, மன நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, அந்த நெருக்கடி, இந்த நெருக்கடி, அந்த மாதிரி எக்கச்சக்கமான நெருக்கடிகளுக்கு வந்து பார்த்தோன்னா மத்தியில் இன்றைக்கும் நான் லைவில் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னால் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஓட முடியும். தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா என் மாமன் எனக்கு கொடுத்த வேலைகளை வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறதே இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆலயங்கள் தான். இந்த மாதிரி ஆன்மீகம் தான் வந்து பார்த்தோன்னா என்னை இன்னும் பெருசாக ஓட வச்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குது. எல்லாரும் நினைக்கிற மாதிரி என் மாமன் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஏதோ 5000 கோடியோ இல்லை 10,000 கோடியோ இல்லை 20,000 கோடியோ வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டுலாம் வந்து முருகப்பெருமான ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான வந்து இதெல்லாம் பண்ணவே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் வந்து பார்த்தோன்னா எடுத்து விட்டு நீ இந்த வேலையை வந்து பார்த்தோன்னா பாரு. ஏதோ வந்து பார்த்தோன்னா எல்லாரும் நினச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. என்கிட்ட வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு 5000 கோடி இருக்குது, இல்லை ஒரு 10,000 கோடி வந்து பார்த்தோன்னா இருக்குது. இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு, இல்லை வந்து பார்த்தோன்னா வந்து எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தோன்னா பணம் இருக்குது. இல்லை அந்த பெரிய கோடிக்கணக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு 10,000 கோடி 20,000 கோடி பணத்தை வந்து பார்த்தோன்னா ஊழல் பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு அது மூலிமா வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டுருக்கேன். இல்லை என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு 10,000 கோடி கொடுத்துருக்கான், 5,000 கோடி கொடுத்துட்ருக்கான், அதை வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா பண்ணுறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் என்னை கூட இருந்து வந்து பார்த்தோன்னா எனக்குள்ளே இருந்து வழி நடத்திட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன். இதை இதை பண்ணி இங்கே போ, இவங்கள வந்து பார்த்தோன்னா பாரு, இதை வந்து பார்த்தோன்னா பேசு, இது மூலிமா வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய ஆட்சி அமையணும் வந்து பார்த்தோன்னா அவன் சொன்ன அந்த ஒரு வேலைகள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்ருக்கேன்னு. இதுக்காக வந்து பார்த்தோன்னா அவன் தனியாக வந்து பணம் கொடுத்தோ இல்லை அதை கொடுத்தோ வந்து பார்த்தோன்னா கோடிக்கணக்கிலேயே வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் கொடுத்து எதுவுமே பண்ணவே வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஆனால் நிறைய பேரோட நினைப்பை வந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. எதுவுமே இல்லாமல் தான் அவன் உருவாக்குவான். எதுவுமே எல்லாத்தையும் கொடுத்துட்டுலாம் வந்து பார்த்தோன்னா உருவாக்கவே மாட்டேன். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டுலாம் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் உங்களை உருவாக்கவே வந்து பார்த்தோன்னா மாட்டான். எதுவுமே இல்லாத நிலைமையிலிருந்து தான் வந்து பார்த்தோன்னா உங்களை உருவாக்கும். நீங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தோன்னா உள்ளே போவீங்க. உங்களுக்கு தலைவலி வந்து பார்த்தோன்னா வரும், உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரும், சமுதாயத்தில் பிரச்சனை வரும், பொருளாதாரத்தில் வந்து பார்த்தோன்னா பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா கொடுத்து தான் அவன் உங்களை வந்து பார்த்தோன்னா அவனுடைய காலடிக்கு வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு போவானே. அது என்னுடைய வாழ்க்கையே ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஏன் எனக்கு தெரியாதா? நான் படித்த படிப்புக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வேலை வந்து பார்த்தோன்னா போய் பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கலாம், இல்லை சினிமா ஃபீல்டை வந்து பார்த்தோன்னா கண்டினியூ வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கலாம். இல்லை எனக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்மீக ஞானம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. நான் ஒரு ஜோதிட நிலையன்னு சொல்லிட்டு போட்டு வந்து பார்த்தோன்னா உட்காந்தாலும் டெய்லியும் வந்து பார்த்தோன்னா ஒரு 20,000 50,000 இல்லை ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 வந்து பார்த்தோன்னா என்னால் சம்பாரித்து வந்து பார்த்தோன்னா இருக்க முடியும். ஆனால் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இப்பேற்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு தேடல். வாங்க தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய வந்து பார்த்தோன்னா பொக்கிஷங்களை பார்க்கும் சிலைகள் தான். இது ஃபுல்லாக ஒவ்வொரு சிலைகள் தான். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அப்படியே சிலைகள் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா வீட்டிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா இருக்குது பாருங்கள். மாமன் எல்லாமல்ல எம்பெருமான் நடராஜராக வந்து பார்த்தோன்னா வீட்டிருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். வாங்க 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 வாங்க. ஒவ்வொரு சித்தருக்கு பின்னாலும் வந்து பார்த்தோன்னா பேர் எழுதியிருக்காங்க பாருங்கள். கமலமுனி வந்து பார்த்தோன்னா சித்தர்னு சொல்லிட்டு
இதெல்லாம் உண்மையாகவே வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு இடம். அவசியம் வந்து பார்த்தோன்னா நீங்களும் குடும்பத்தோடு வந்து பார்த்தோன்னா வாங்க. புலிப்பாணி சித்தர் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க, அது எப்படி சார் உங்களுக்கு இந்த கோயிலில் மட்டும் கரெக்டாக தெரியுது? அவன் உணர்த்துறான், அவன் கூப்பிட்றான், அதனால் வந்து பார்த்தோன்னா வந்துட்டுருக்கேன். எனக்குலாம் ஏது அந்த அளவுக்குலாம் அறிவு. வாங்க வாங்க வாங்க. மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமான் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். நடராஜராக வந்து பார்த்தோன்னா வீட்டு இருப்பார் பாருங்க. என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமான் நடராஜராக வந்து பார்த்தோன்னா வீட்டு இருக்கார் பாருங்க. மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய தரிசனத்தையும் வந்து பார்த்தோன்னா வாங்கிக்கிங்க. கோயிலுடைய ஒர்க்கும் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குது. அந்த சவுண்டு தான் இது. இதான் கோடி லிங்கங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் எடிட் பண்ண மாட்டேன். இந்த மியூசிக்லாம் ஆட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சு எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன இருக்கோ அதை தான் அப்படியே போடுவாங்க. அதை தான்